சாரதாவும் காவேரியும் வீட்டை காலி பண்ணுறதுக்காக எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காவேரி சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு விஜய்னு யாரையாவது தெரியுமா? சாரதா இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கோட காவேரியை பார்க்க, காவேரியும் ஆமாம்மா, எனக்கு ஏதோ அந்த பேரில் நிறைய ஞாபகம் வர மாதிரியே இருக்குமா. ஏன் இப்போ வந்தவங்க கூட விஜய் விஜய்னு பேசும்போது எனக்கு ஏதோ மண்டக்குள்ள நிறைய ஏதோ ஞாபகம் வருதுமா. நீ சொல்லு, எனக்கு விஜய்னு யாரையாவது தெரியுமா என்ன? ஏன்னா எனக்கு வேற எந்த பேரையும் கேட்கும்போது இந்த மாதிரியான ஃபீலிங் வந்ததே கிடையாதுமா. அது எப்படி விஜய்னு பேர் கேட்கும்போது மட்டும் எனக்கு இப்படி தோணணும்? அப்பனா எனக்கு அந்த பேரில் யாரையோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேளை இந்த 3 வருஷத்தை மறந்துருக்கேன்ல, அந்த வருஷத்தில் விஜய்னு நான் யார் கூடயாவது பழகியிருக்கேனா? அவர் என்னோட ஃப்ரெண்டா என்ன? அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்படி காவேரி கேட்கறத கேட்டுட்டு சாரதாவோ என்ன சொல்றதுன்னே தெரியாம செம்ம ஷாக்கோட காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ சாரதா என்ன பண்ண போகிறாங்க? சாரதா இதுக்கு மேலேயும் பொறுமையாக இல்லாமல் விஜயை பற்றின உண்மையை காவேரி கிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லையா? ஏன்னா காவேரி இது நாள் வரைக்கும் விஜயை பற்றி எந்த ஒரு பேச்சையுமே எடுத்தது கிடையாது. ஆனால் இப்போது அவங்களே வாயை திறந்து விஜய்ன்ற பேரை கேட்டாலே எனக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காகவாவது அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை பற்றின ஞாபகங்களை காவேரிக்கு ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு குழந்தை இருக்குன்ற விஷயத்தையுமே சொல்லி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்புகள் இருக்க. அப்படி சாரதா செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விஜய் இப்போ உயிரோடு இருக்காங்கன்ற உண்மையையுமே நிவின் விசாரிக்கிறது மூலயமா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்து சாரதா என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு வழியாக விஜய் தன்னோட குழந்தைய எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்களோ அதே ஸ்கூலுக்கு தான் காவேரியுமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போது சாரதா எந்த முடிவு எடுத்தாலும் இல்லைனாலும் சரி, கண்டிப்பாக காவேரி தன்னோட குழந்தைய பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் விஜயை எப்போ பார்க்க போகிறாங்கன்றதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த குழந்தையுமே தன்னோட அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக காவேரிக்கும் குட்டி காவேரிக்கும் நடுவில் நிறையவே கான்வர்சேஷன் க்யூட்டாக நடக்க போகுது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.